ஸ்க்ராம்பிள் பிரெட் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ பால் காய்ச்ச போறோம். இந்த பால் பத்தாது, இந்த பால் ஏன்னா அதில் தண்ணி சேர்க்காம பண்ணாங்க, தண்ணி சேர்க்கக்கூடாது, அதனால இந்த பாலை எடுத்துக்கலாம். இதையும் ஊற்றியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கத்தி எடுத்து ப்ரெட்டை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பொங்கி நம்ம சிம்மில் வச்சு லைட்டாக கலக்கி இறக்கிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முட்டையை எடுத்து உடைக்கலாம். 3 முட்டை போடுறோம். நம்ம பொண்ணு இன்னும் இருக்கலாம். முட்டை மேலே வைக்காததா? முட்டையை கல்லாம் செஞ்சுருக்கேன். ரைஸ் முட்டையை மெதுவாக உடைக்கிறோம். இப்போ நம்ம முட்டையை நல்லா கலக்கணும். மிக்சியிலே கலங்கிடுனா எதுக்கும் கொஞ்சம் நம்ம கலக்கிக்கலாம். ரைஸ் பத்துக்கு மேலே இப்போ நான் கிண்டுறேன். சர்வேஸ் அவர் இருக்கின்றாரு. வீடியோ கேமராமேன் வந்து சுதன். கொஞ்சம் மூஞ்சியை காமிக்கலாம். நல்லா அடிச்சுக்கணும் முட்டையை. இங்கே பாருங்க, நோரம் இங்கே வருது. இது மாதிரி சோப்பு நோட மாதிரி வாங்கணும். சுகரை கேரமலைஸ் பண்ணணும். நான் தெரியாமல் தண்ணி ஊற்றிட்டேன், தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றாமல் வச்சிங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு கேரமலைஸ் பண்ணணும். நம்ம வந்து கேரமலைஸ் பண்ண சுகரை ஊற்றி வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டு, முட்டை, பால் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வடிகட்டியில் சேர்த்து நல்லா வடிகட்டி. ஓவன் இல்லாததுனால நான் இட்லி சட்டியில் வேக வைக்க போகிறேன், தட்டு இல்லாமல். போன வாட்டி குக்கரில் செய்கிறேன்றது வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆச்சு, குக்கர் வெடிக்கிற மாதிரி போயிடுச்சு. ஏன்னா உப்பு மண் எதுவுமே போடல. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரே குக்கர் தான். இவ்வளோ தூரம் தண்ணி பிடிச்சிக்கோங்க. வச்சிடலாம். ஸ்டாண்ட் எடுத்து வச்சுக்கலாம். வீட்டில் உள்ள குடத்துக்கு உள்ள ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். ஏன்னா குட்டியாக வந்து வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக மீடியம் சைஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வச்சாச்சு பாருங்க. இப்போ இதை கேக்க தூக்கி வைக்கணும். பார்த்து இது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாண்டு வந்து ஒழுங்காக நிற்கலை, அதனால சின்ன ஸ்டாண்டு வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்டு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குது. வச்சுட்டு நம்ம ஒரு தட்டு எடுத்து இதை மூடிக்கலாம்.
ஏன்னா உள்ளே தண்ணி போயிடும். நல்லா இல்லைன்னா இப்படி மூடிடுங்க. எனக்கு இப்படி மூடினா தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து இட்லி சட்டி மூடி எடுத்து மூடிடலாம். அங்கேருந்து மூடி ஒரு 30 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம இதை கட் பண்ணி தட்டி எடுக்க போகிறோம். தப்பா போட்டணும். பார்க்கலாம் வந்திருக்காங்க. வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அடுத்து For bookings call அப்படிதாம்மா இருக்கும்.